பாதுகாவலி இந்த ஆனாளினுடைய பெருவிழா திருப்பலிக்கு வாழ்த்தி வரவேற்று நிற்கின்றேன். ஒரே உறவுகளாக பங்காளை தாயானவள் எங்களுக்கு தந்த சொந்தங்களாக நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி இந்த நேரத்திலே அன்னையானவள் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களுக்காகவும் அவள் எங்களுக்கு கொடுத்த அளப்பெரிய நன்மைத்தனங்களை நினைத்து நன்றியாக அன்னையினுடைய திருப்பாதத்திலே நாங்கள் எல்லோருமே ஒன்று கூடியிருக்கிறோம். எம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உறவுகளையும் நாங்கள் இந்த வேளையிலே அன்னையினுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து எம் ஒவ்வொருவரையுடைய நல்ல வாழ்வுக்காக எம் ஒவ்வொருவரையுடைய குடும்பத்தினுள்ளே இருக்கின்ற பல்வேறுபட்ட கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து அன்னையானவள் எம் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் தம்முடைய பேரிடம் இயேசப்பாவிடம் நமக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக இந்த திருப்பலி வழியாக என்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து மன்றாடி கொள்கிறோம். வழங்கல் கூட திருவிழா திருப்பலி terus
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க இறை மக்களே, இன்று ஆடி திங்கள் 26ஆம் நாள். இன்றைய நாளில் எம் அன்னையாம் சுவைக்கு அன்னம்மாளுக்கு திருவிழா எடுப்பதற்காக வங்காளப்பதியின் மக்கள் நாம் எம் அன்னையின் ஆனாள் ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இப்புலம்பெயர் தேசத்திலும் எம் அன்னைக்கு விழா எடுப்பதற்காக அருள்பாலித்த இறைவனுக்கு முதற்கண் நன்றி கூறுவோம். இன்றைய திருப்பலியை எம்முடன் சேர்ந்து ஒப்புக்கொடுக்க வந்திருக்கும் எம் மண்ணின் மைந்தன் அருட்பணி அண்டனி சோசை அடிகளாரையும் இவ்வாலயத்தின் பங்கு தந்தை ஜேம்ஸ் அடிகளாரையும் எம் வங்காளப்பதியின் மக்களாகும் உங்கள் ஒவ்வொருவரையும் இத்திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் மற்றும் நம் உறவுகளையும் முதற்கண் வரவேற்று நிற்கின்றோம். புனித சுவக்கியின் அன்னம்மாள் புனித மரியாவை பெற்று வளர்த்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அவர்களின் எடுத்துக்காட்டான வாழ்வாலும் இறைவனுக்கு தன்மை அர்ப்பணித்து வாழ்ந்ததாலும் நாம் இன்று அவர்களுக்கு விழா எடுக்கின்றோம், புனிதராக மேன்மைப்படுத்துகின்றோம். இன்றைய இறைவார்த்தைகள் சீராக்கின் ஞான நூல், எபிசேயருக்கு எழுதிய திருமடல், புனித மத்தேயு நற்செய்தி ஆகியவற்றில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் தாயை கருவினில் சுமந்தவர் இன்று நமக்காய் பரிந்து பேசி எல்லோரினதும் உடல் நலத்திற்காகவும் எமது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் வரங்களை பெற்றுத்தர சுவிப்போம். வரங்களை பெற்ற மன நிறைவோடு இறைவனுக்கு நன்றி கூறி தொடரும் இத்திருவிழா திருப்பலியில் குருவுடன் சேர்ந்து பங்கு கொள்வோம். கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனால் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு ஆண்டவருடைய வல்லமையான இனிய நாமத்திலும் நம் பாதுகாவலை சுவக்கின் அன்னம்மாளினுடைய பரிந்து பேசுதலுக்குரிய நல்ல நாமத்திலும் எல்லோரையும் அன்போடும் பாசத்தோடும் இன்றைய பெருவிழா திருப்பலிக்கு வாழ்த்தி வரவேற்று நிற்கின்றேன். பிலிப்பியர்களுடைய கடிதம் அதிகாரம் 4 வாக்கியம் 1 அழகான வார்த்தை ஒன்று உரைக்கப்பட்டிருக்கின்றது. என் வாழ்க்கைக்குரியவர்களே, நீங்கள் தான் என் மகிழ்ச்சி, நீங்கள் தான் என் பெருமை, நீங்கள் தான் என் வெற்றி பாதை என்று சொல்லி பௌரணியான பிலிப்பிய மக்களுக்கு கொடுத்த செய்தி. அதைத்தான் இன்றைய நாளிலே ஆனால் அன்னையுடைய பிள்ளைகளுக்கு நம் பாதுகாவலி என் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் தான் என் மகிழ்ச்சி, நீங்கள் தான் என் பெருமை, நீங்கள் தான் என் வெற்றி பாதை. ஏனென்று சொன்னால் இந்த புலம்பெயர் தேசத்திலே ஆங்காங்கே சிலர்ந்து வாழ்ந்தாலும் அன்னையுடைய அழைப்பை ஏற்று நம் ஆனாள் அன்னை நமக்கு செய்த எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து பார்த்து வங்கம் தந்த சொத்துக்களாக ஒன்றாக நினைத்து நம் தாய்க்கு விழா எடுத்த நன்றி வரி செலுத்த ஒன்று கூடி வந்திருக்கிறோம். என்னுடைய தேசத்திலே இருக்கின்ற என்னுடைய குடும்பங்கள், என்னுடைய உறவுகள், இங்கு இருக்கின்ற எல்லா உறவுகளையும் ஒப்புக் கொடுப்போம். வர முடியாமல் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவருடைய நல்ல வாழ்வையும் இந்த ஆனாளனுடைய காலத்திலே ஒப்புக் கொடுத்து நம் பாதுகாவலி தம்முடைய பேரனாகி இறைவனிடத்திலே எம் ஒவ்வொருவருடைய நல்ல வாழ்வுக்காக அறிந்து பேசும்படியாக, எம் ஒவ்வொருவருக்கும் நல்ல உணர்வுள்ள ஆன்மீக நலன்களை தரும்படியாக எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இறை ஞானத்திலே வளர்ந்து இறை விசுவாசத்தை அயலவர்களுக்கு பறைசாற்றுகின்ற நல்ல பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க நாங்கள் உதவி செய்ய ஆனால் அன்னையை ஒருவருக்கும் வேண்டிய அருளை பெற்றுத்தரும்படியாகவும் சிறப்பாக
நம் பங்காளை இழந்த சந்தோஷத்திற்காக, நம் பங்காளை தொலைத்த எல்லா விதமான விழுமிய வாழ்வையும் மீண்டும் நம் பாதுகாவலில் எம் கிராமத்திற்கு நிறைவாக தருவதற்கு இந்த திருப்பலி வழியாக நம்மை ஒப்புக் கொடுத்து கொண்டாடி கொள்வோம். சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற தூய மறை நிகழ்வுகளை ஆண்டவருக்கு முன்னதாக ஒப்புக் கொடுக்க நம்முடைய குறை குற்றங்களை, நம்முடைய இயலாமை மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரபிளை புனிதர்களான சுவர்க்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டுதலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் உறைவில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறைவசனங்கள் 1:10-15. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. அவர் தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றலுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலை தோன்றும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியால் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறைக்கு வாழ்ந்திருக்கும். மக்கள் அவருடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும்
பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நான் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுள் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்துவராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறை மகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவுடன் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் உறுதி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் சிறுகளை நோக்கி கூறியது, உங்கள் கண்களும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நம் தாய் வழியாக, அன்னம்மாள் வழியாக அடைந்த நன்மை தரங்கள், ஆசீர்வாதங்களை நினைத்து பார்த்து நன்றி கூற வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதலாவது கடிதம் 5வது வாக்கியத்திலே, 4வது அதிகாரம் 5வது வாக்கியத்திலே நாங்களாக பார்க்கலாம், உங்கள் வழிமரபினர் ஆழமான விசுவாசத்தை பெற்றுள்ளார்கள், இவை உனது பாட்டியாகிய லோயியிடம் நீ பெற்றுள்ளாய் என்று வேதம் எங்களுக்கு சொல்கிறது. தெசலோனிக்கேயருக்கு எழுதிய கடிதம் 4வது அதிகாரம் 5வது வாக்கியத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறு
எவ்வாறு தூய பவுலடியார் இந்த தெசலோனிக்கேயர் என்கின்ற அந்த நகர் திருச்சபைக்கு அந்த மக்கள் தங்களினது வழிமரபினரூடாக பெற்றெடுத்த விசுவாசத்திலே அவர்கள் ஊன்றி இருந்தார்கள். அந்த விசுவாசத்தை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதனால்தான் வேத புத்தகத்திலே தன்னுடைய கடிதத்திலே அவர் வரைந்திருக்கிறார். அவ்வாறுதான் ஆனால் அன்னையினுடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்யத்திலே பரந்து பல்வேறு இடங்களிலே இருந்தாலும் இந்த தாய் எங்களினுடைய மூதாதையரூடாக கொடுத்த விசுவாச வாழ்வை, அந்த நம்பிக்கை வாழ்வை நாங்கள் தொலைத்து விடக்கூடாது, நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு ஒரே குடும்பமாக நாங்கள் வந்திருக்கிறோம். அதைத்தான் இந்த அன்னம்மாள் தன்னுடைய பிள்ளையாகிய மரியாளுக்கு கற்றுக் கொடுத்தாள். இன்று புனித மரியாள் இவ்வாறு மதிப்புக்குரிய ஒரு தாயாக இருக்கின்றாள் என்று சொன்னால் வேறொன்றுமல்ல, இந்த தாய் இந்த தன்னுடைய பிள்ளையாகிய மரியாளுக்கு கொடுத்த, தான் வளர்த்தெடுத்த வேளையிலே அவள் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் மாத்திரம்தான். அவளிடத்திலே ஆழமான விசுவாசம் இருந்தது, அவளிடத்திலே ஆழமான நம்பிக்கை இருந்தது, அவளிடத்திலே ஆழமான பிறரன்பு இருந்தது, ஆழமான இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற வாஞ்சை இருந்தது. இவை ஊடாக இவை யாரு சொல்லிக் கொடுத்தது என்றால் வேறு யாரும் அல்ல, இந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். நம் தாயினுடைய வரலாறு எங்கள் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டாங்க, பசிக்குது, நேரம் போகுது, சோட்டம் சொல்லிட்டா அம்மாவோ அப்பாவோ தூக்கி மார்போடு தான் நினைப்பார்கள். இதற்கு அந்த அம்மா சாமி சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, இந்த அம்மா சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. காரணம் என்ன என்றால் அவர்கள் அவ்வாறுதான் பிள்ளைகளை வளர்த்தார்கள். இன்று சாதாரணமான ஒரு குழந்தை அழுதவுடன் மார்போடு நாங்கள் அணைக்க மாட்டோம். உடனே போன் எடுத்து கொடுத்து போன்ல அவளினுடைய அழுகையை தீர்ப்போம். இதுவல்ல பேரண்டிங், இதுவல்ல பிள்ளை வளர்ப்பு முறை. இந்த ஆனாளினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த பாடம் அதுதான். மார்போடு அணைக்கின்ற நேரத்திலே நாங்கள் பல்வகையான விழுமியங்களை சொல்லிக் கொடுக்கிறோம். இன்று போனை கொடுக்கிற நேரத்தில் அறிவு மந்தமாக்கப்படுகிறது. நாங்கள் நினைக்கலாம் அறிவு கூர்மையாக வளர்ப்பார் என்று. ஆய்வு சொல்லுகிறது பிழை. அது தற்காலம் அல்ல, இன்னொரு கொஞ்ச காலத்தில் அதனுடைய விளைவுகளை நாங்கள் அனுபவிப்போம். அதுதான் விஞ்ஞானம் எங்களுக்கு சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, முதலாவது நாங்கள் எவ்வாறு எங்களுடைய குழந்தை செல்வங்களை நாங்கள் வளர்க்கின்றோம். இந்த குழந்தை செல்வங்களுக்கு எங்களுடைய அம்மா அப்பா இங்க இருக்கிறாங்க எல்லாருமே சாமி வருவோம். விழுமியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுத்தார்கள், நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால்தான் இன்று வரை நம் தாயினுடைய பெயர் வங்காளை என்கின்ற பெயர் பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய முன்னோர்கள் அன்று கொடுத்த விசுவாசம், அன்று கொடுத்த ஒழுக்கம், கல்விக்கும் ஒழுக்கத்துக்கும் இரண்டு கண்களை போல வங்காளை சமுதாயம் கொடுத்தது. இன்று நான் சொல்ல தேவையில்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்மளுடைய கிராமத்தினுடைய போக்கை யோசித்து பாருங்கள். எங்கே எங்களுடைய கிராமம் போகின்றது? எங்கே எங்களுடைய கிராமம் நகர்ந்து போகின்றது? ஒழுக்கத்திலே குறைபாடு, படிப்பில வீழ்ச்சி, பண்பாட்டில வீழ்ச்சி. இந்த உலகியல் கலாச்சாரம் அவற்றை விழுங்கிவிட்டது. இந்த அண்ணம்மாள் அதை சொல்லிக் கொடுக்கவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனால் என்னை எங்கள் ஒருவரையை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உன்னுடைய குழந்தைக்கு நான் எவ்வாறு விழுமியத்தை, விசுவாசத்தை, அன்பை நான் புகட்டினேனோ அதே போன்றதொரு வாழ்க்கை முறையை நீ உன்னுடைய குழந்தைக்கு, உன்னுடைய பிள்ளைக்கு, உன்னுடைய பேர பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. அது முதலாவது. இரண்டாவது, பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய விசுவாச வாழ்வை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். இறைவனுக்கு முதலிடம். நீ எங்களை சவுகாலையில் எழுதிருக்கு ஒரு வசனம், கல்லறை, சவுகால கல்லறையில என்ன எழுதியிருக்கு? நீ உன்னை தேடு சகலமும், நீ என்னை தேடு சகலமும் உன்னை தேடு. கல்லறையில தான் நாங்கள் எழுதிக்கிறோம். ஏன்னா செத்த பிறகு தேடுறது. நோ, நீ என்னை தேடு என்பது இந்த வாழ்க்கை
வாழ்க்கையில இந்த மண்ணுலகத்துல நீ தேடணும். இன்று நாங்கள் பிள்ளைகளுக்கு டியூஷனை கொடுக்கணும் என்று சொல்லி விடிஞ்சா போதுதான் டியூஷன், இல்லாட்டி சொத்து சுகம், இதைத்தான் நாங்கள் சேமித்து வைக்கிறோம். நீ என்னை தேடு, அன்னமாலை தேடு, இறைவனை தேடு, மரியாதை தேடு. இவை எல்லாமே உனக்கு இயல்பாகவே கொடுக்கப்படும். இதுதான் இன்றைய நாள்ல எங்களுடைய ஆனார் அன்னை எங்களுக்கு சொல்லித்தார பாடம். அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலே 1 அதிகாரம் 5வது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னுடைய அன்புக்கினிய மக்கள், இன்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். நீங்கள் தான் என்னுடைய மகிழ்ச்சி, நீங்கள் தான் என்னுடைய வெற்றி வாகை, நீங்கள் தான் என்னுடைய எல்லாமே. ஏனென்று சொன்னால் நான் கொடுத்த அந்த விசுவாச வாழ்வை நீங்கள் வாழ்ந்து காட்டினீர்கள். இன்று அன்னம்மாள் அவ்வாறு சொல்லுவாளா என்று இங்கு இருக்கின்ற வங்கத்தினுடைய பிள்ளைகள், செல்வங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவற்றை நாங்கள் ஆழமாக சிந்திப்போம். எங்களுடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் இறந்து போய்விட்டார். அவர் 2013ஆம் ஆண்டு ஒரு கொமிடி சொல்கிற டைம்ல சொன்னார், this particular generation is in the line of spiritual orphanhood. This particular generation is in the line of spiritual orphanhood. நாங்கள் எல்லாருமே ஆன்மீகத்திலே கைவிடப்பட்ட சமுதாயமாக இந்த தற்கால சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இறைவன் இல்லாத உலகை, இறைவன் இல்லாத கலாச்சாரத்தை, இறை விழுமியமற்ற கலாச்சாரத்தை இந்த நவீன சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் அவர் அவ்வாறு சொன்னார் தன்னுடைய பிரசங்கத்திலே. எனவே இதற்கு நாங்கள் எல்லோருமே சான்றுகள். எங்களுடைய அம்மா அப்பா வாழ்ந்து காட்டிய விசுவாச வாழ்வு, அறநெறி வாழ்வு, பண்பான வாழ்க்கை முறை, அவர்கள் எங்களுக்கு கொடுத்த அன்பான வாழ்க்கை முறை, இவைகள் எல்லாமே இன்று வங்காளையில செல்லுபடியற்ற காசாக தூக்கி எறியப்பட்ட துப்பாக்கியமான நிலைகளுக்குள்ளே நாங்கள் வாழுகிறோம். இதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தான் பொறுப்பு. எனவே ஆனால் என்னுடைய பிள்ளைகளாக அவளுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். அவள் எங்களுக்கு சொல்லித்தார பாடம், எங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்தெடுத்தாலோ அதே போல நாங்களும் வளர்த்தெடுக்க, இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, இறை கலாச்சாரத்தை எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் வாழ்ந்து காட்ட ஆனால் ஊடாக எங்களை ஒப்பு கொடுத்து கொண்டாடுவோம். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
நல்ல முன்னுதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதே வாழ்வை நாங்கள் பின்பற்றுவதற்குரிய ஆசீர்வாதத்தை அன்னையானவள் இறைவனிடத்திலே நமக்காக அறிந்து பேசும்படியாகவும் கனத்த இதயத்தோடு பல்வேறு விதமான வேண்டுதல்களோடு கவலைகளோடு கண்ணீர்களோடு வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவர்களுடைய பாதத்திலே எல்லா விதமான தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து நன்றாகுவோம். உங்கள் பதிலாக அன்பின் நிறைவா எம்மன்றாட்டை நீரேற்று நிறைவேற்றுவீர் 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 அன்பின் நிறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் எம்மை எந்த தீங்கும் அணுகா வண்ணம் காத்திட வேண்டும் என்று புலம்பெயர் தேசத்தில் நிறைவான ஆசீரோடு வாழ உமது ஆசீரை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா இறைவா உம்மை வேண்டுகின்றோம். அருள் பணியாளர்களை உமது ஆவியால் நிரப்பி உடல் உள்ள நலத்தினை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா இறைவா உம்மை வேண்டுகின்றோம். அவர்களை உமது ஆவியால் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா இறைவா உம்மை வேண்டுகின்றோம். குடும்பத்திலே அமைதியில்லாமல் வேலை செய்வதற்குமே பல்வேறு விதமான குழப்பங்களோடும் இன்றைய நாளிலே எம் பாதுகாப்பினுடைய பெருவிழாவை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு நீ தந்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மோடு கூடவே இருந்து எங்களை வழிநடத்தியமைக்காக என் பாதுகாப்பினுடைய பரிந்து பேசுவதற்காக நீ எங்களுக்கு தந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் வைத்து பார்த்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என் குடும்பங்களை பாவத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். என் குடும்பத்திலே இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுத் தந்தவர்களும் ஆண்டவரே பல்வேறு விதமான வேறு வாய்ப்புகளுக்காக ஏங்கி தவிக்கிறவர்கள் வேறு வாய்ப்பினுடைய வசதிக்காக ஏங்கி தவிக்கிறவர்கள்
இதாமே ஒவ்வொருவரை குறைவாக பொருட்படுத்தலும் அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உகந்த தூய வாழ்வு வாழ ஆசீர்வாதத்தினால் இவர்களை நிறைவாக இதாமை பலப்படுத்தியது அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான வளங்களையும் கொடுத்திடும். உடனே பல வேதனைகளோடு வியாதிகளோடு விதமான சஞ்சாரத்திலே ஆனால் கலந்து பேசுவதற்காக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதும் ஆண்டவரே இதாமே ஆசீர்வாதத்தினுடைய குணப்படுத்துவதற்காக அவர்கள் உடலே நோய்கள் வாழைகள் நீக்கப்பட்டு சந்தோஷமாக வாழைகின்ற ஒரு பாக்கியத்தை நிறைவாக கொடுத்தவர்கள் நாங்கள் வருகின்றோம். நம் அன்றாடத்திலாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை அன்பு கொடுக்கின்றோம். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும்.
சாட்சியத்தால் உனது திருவை என்னும் புதிய ஆற்றல் பெற்று பலம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர்ந்திருக்கும் பரிணத்தை வெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர்கள். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மீட்டெடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, வானவர்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறை சாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆகவே உடைய ஆவியை குறைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வருகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக அவர் பாடுபடவுடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுள்ளீர்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உணவு. அவ்வளவே எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கருதுங்கள், ஏனெனில் படிப்புக்குரிய விருப்பத்தின் பின்னம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையே நினைவாக செய்கின்றனர். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவர் எங்களை ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயும் எங்கள் ஆயற்றோம் எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் உமது திரு அவையன்பில் நிறைவு பெற நினைக்கிறோம். சிறப்பாக இன்று வங்காள பகுதியை சார்ந்த அனைத்து இறை மக்கள் மற்றும் அவர்களோடு இணைந்து இந்த திருப்பலியை
கொண்டாடி கொண்டிருக்கின்ற குருவானவர் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களுடைய ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு உடல் நலனையும் அது பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீரே நிறைவான வாழ்வை கொடுத்தருளும். மேலும் உயிர் செல்லும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிருக்கும். கடவுளின் கன்னித்தாயான மரியாள் அவருடைய கணவரான எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் முன்னிலையில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஏனெனில் அதுக்கும் வல்லமை மாற்றியும் என்றென்றும் அதே. ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதியை
இவர்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசியையும் தம் மீட்பரான கடவுளிடமிருந்து இரக்கத்தையும் பெற்றனர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. மனிதனிடமிருந்து புதுப்புறப்படக்கூடிய மனநிலையை பெற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் உண்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய மீத வாழ்வில் எடுத்து காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்துரியவர்களாக காணப்படுவீர்களாக. இவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் அயலவருக்கு அன்பு பணிபுரிய சென்று வாழுங்கள். திருப்பலி இப்பொழுது உடனடியாக ஆசீர்வாதம் வரும். நேரத்திலே என்னுடைய குடும்பங்களையும் நாங்கள் சுமந்த கஷ்டம் எல்லாத்தையும் நாம் கொடுப்போம். நேரத்திலே பாடலிலே சொல்லக்கூடிய நாட்களிலே எங்களை முழுமையாக கொடுத்து மாறாடிப்போம். சந்தானாள் நாயகியே சர்வலோக நாயகியின் தாயாரே எம் தொழில் துறைகளுக்காக இயேசுவை மன்றாடும்.
பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வினை எண்ணி கலக்கும் குடும்பங்கள்
மீது கருணை கூறும் தாயே. அம்மா தாயே, எம்மிளையர் யுவதிகளையும் இடம் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் உலகியல் நாட்டங்களுக்குள்ளே தங்கள் வாழ்வை தொலைத்து விடாமல் கரம் பிடித்து வழிநடத்தும் எங்கள் அன்பான சந்தானாள் தாயே. எம்மை ஆன்மீக வழியில் வழிநடாத்தும் பரிசுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், இறை மக்கள் இவர்களுக்காக உன்னிடம் மன்றாடுகிறோம். உன் பேரனின் பணியை உலகத்திலே தொடர்ந்தாற்றிக் கொண்டிருக்கும் இறை ஊழியர்களாகிய இவர்கள் தமது அர்ப்பணத்தில் நிலைத்து நிற்க அருள் கூறும் அம்மா. இறுதியாக அம்மையே, அன்பான தாயே, எம்மையும் எமது குடும்பத்தினையும் எமது கிராமத்தினையும் வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் வந்திருக்கும் அனைவரையும் அது பேரடைக்கலத்தில் ஒப்படைக்கின்றோம். நாம் அது சலுகையில் அடைந்ததும் அடைகிறதும் அடையப் போவதும் ஆகிய அனைத்து இகபர நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்மையும் எமக்குள்ள யாவற்றையும் எம்மை சேர்ந்தவற்றையும் அது பாதத்தில் வைக்கின்றோம். தொடர்ந்தும் அது பேரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எமக்காக பரிந்துரைத்து நிறையருள் பெற்று தாரும் தாயே. ஆமென். உம்மை முற்றும் நம்பினோம் நம்பினோம் நம்பினோமே. சென்னை விளை முத்து மலை தன்னை அருள் முத்து தீப ஒளியான முத்து செஞ்சரண முத்து உன்னை நம்பினவர் முத்து நவரத்னமணி ஆன முத்து மன்னவர்கள் முத்து மகுடாதிபர்கள் முத்து வானத்திலங்கு முத்து வரமருளும் முத்து வைடூரிய தளல் முத்து வங்காலையில் உறைந்த முத்து கண்ணலடியாமுத்து கர்த்தனை தழுமுத்து கனகமுடி புனையுமுத்து
கற்பதனில் உயர்முத்து அற்பவினை யாவையும் காப்பாற்றி ஆளும் முத்து பன்னிரு முடிமுத்து தாவீது குலமுத்து கல்விதனை அருளுமுத்து மறையோதும் குருமாரை குறைவின்றி அருள்விக்கும் அருள்மாரியான முத்து சுவகீனு முனியோரின் சுவர்ண பத்தினியாம் சுந்தரமான முத்து பாவலரும் நாவலரும் பாடி புகழ்ந்தேத்தும் பரதவரின் பாசமுத்து இந்நிலத்தடமுத்து இறையவர் குலமுத்து எங்கள் சந்தானாள் முத்து எழில் வைர ரதமேது எழுந்தருளி வருகின்றார் இறங்கி நின்றடி பன்னிருமன் குலத்துதித்த பரமஞான படிவமனவரும் சந்தானால் பதும பாதம் சென்னி மிசையித்து அஞ்சல் செய்தென்னாலும் செல்வமுறும் பங்காலை சேனரெல்லோரும் என்ன குற்றம் செய்தாலும் பொறுத்த போதும் இடர்பிணி எல்லாம் அகற்றி ரட்சித்தால உன்னருளால் எங்களை ஆதரித்து கொள்ள உம்மை முற்றும் நம்பினோம் நம்பினோம் நம்பினோமே உன்னருளால் எங்களை ஆதரித்து கொள்ள உம்மை முற்றும் நம்பினோம் நம்பினோம் நம்பினோமே உன்னருளால் எங்களை ஆதரித்து கொள்ள உம்மை முற்றும் நம்பினோம் நம்பினோம் நம்பினோமே ஆனால் என்னுடைய பரிந்து பேசுதல் வழியாக நீங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றெடுத்துக் கொண்டு உங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷமாக நிம்மதியாக இந்த அக்கிய ராஜ்யத்திலே வாழ்ந்து ஆண்டவரினுடைய அன்பிற்கு ஆனால் அன்னையினுடைய வாழ்வுக்கு சார்ந்து பகரக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் எல்லோரும் வாழவும் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஆசைகளையும் எண்ணங்களையும் அன்னையானவர்கள் இறைவனிடத்திலே பரிந்து பேசி உங்களுக்கு நிறைவாக பெற்றுத்தரவும் பல்வேறு விதமான கவலைகளோடும் கண்ணீர்களோடும் கஷ்டங்களோடும் வாழுகின்ற உங்களுக்கு அன்னையினுடைய பரிந்து பேசுதல் வழியாக நல்ல உடல் ஆன்மீக நலன்கள் உங்கள் எல்லோரினுடைய வாழ்விலே நிறைவாக கிடைக்கிற இந்த வேளையிலே எங்களது நல் வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்திருக்கின்றோம். ஏற்கனவே நான் சொன்னது போல வேதத்திலே எழுதிய கடிதம் அதிகாரம் 4:1 அழகான வார்த்தையை இன்றைய நாளிலே எல்லோரும் ஆனால் அன்னையுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற எல்லோருக்கும் அன்னையானவர் சொல்கின்றாள், என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் பெருமை, நீங்களே என் வெற்றி வாகை.
நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி, நீங்களே என் பெருமை, நீங்களே என் வெற்றி வாகை. இந்த வார்த்தைக்கு நாங்கள் அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அன்னையானவர்கள் வாழ்ந்து காட்டிய முன்மாதிரியான வாழ்வியலால்தான் நாங்கள் வாழ்ந்து காட்ட முடியும். அன்னையானவர்களுடைய இந்த முகத்தை பார்க்கிற வேளையிலே இருக்கின்ற சந்தோஷம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தைக்கு நாங்கள் அர்த்தம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் 2025ஆம் ஆண்டிலே ஐக்கிய ராஜ்யத்திலே ஆனாலனையுடைய பிள்ளைகளாக சொந்தங்களாக ஒன்று கூடி நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த விழாவிலே ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் கொடுக்கின்ற அழைப்பு, நீங்கள் என் மகிழ்ச்சி, நீங்கள் என் பெருமை, நீங்கள் தான் என் வெற்றிவாக. ஏனென்றால் நான் தந்த விசுவாசத்தை நீங்கள் காத்திருக்கிறீர்கள், நான் தந்த அந்த விழுமியத்தை நீங்கள் காத்திருக்கிறீர்கள், அதனை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டு வாழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வாழ்க்கைக்கு அந்த வார்த்தைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் சார்ந்து வர அழைக்கப்படுகின்றோம். நன்றி.
ஆகவேற்பட்ட பணிவாக கற்றுக்கொள்கிறேன். அவங்களுக்காக நம்மளோட சொந்த ஊருக்காக உங்களுடைய ஆழ்ந்த சபங்களை கொண்டாடுங்க. நாங்கள் இழந்த பங்காளையை மீண்டும் பெறணும். நாங்கள் இழந்து போன அந்த சந்தோஷத்தை பங்காள மக்களாகி நீங்கள் இருந்தவர்களுக்காக போவீங்க. ஒரு வருஷத்துக்காக ஒரு வருஷத்துக்காக போவீங்க. ஆனால் நீங்கள் போகிற நேரத்தில் புரியுங்க மாட்டேன்னு நினைப்பீங்க. இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எங்களை பெற்றெடுத்த தாய் அந்த பங்காளி ஒரு பொழுது ஒருத்தரை மறக்கவில்லை. இந்த பங்காளி என்ற அந்த பேர் வந்ததுக்குரிய காரணம் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் கல்வியில் நல்லா சிறந்து வளர்ந்தோம், விளையாட்டுல வந்தோம், ஒழுக்கத்துல வந்தோம், கலையில வந்தோம். ஒன்றுமே நாங்கள் சளைத்தவர்கள். இப்ப எல்லாமே கலர் அவசியம். என்ன செய்யலாம்? ஒன்று, முதலாவது அண்ணாமாட்ட எங்கள் கிராமத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும், மன்றாடணும். ஆகவே மன்றாட்டி கூடாது நாங்கள் கட்டியெடுக்க முடியும். சிவத்தினால இந்த கிராமத்தை மீண்டும் அதே சந்தோஷ நிலைமைக்கு கொண்டு வர நாங்கள் எல்லோரும் உழைக்கணும். எல்லாருக்கும் தெரியும், ஊழல் நிலம் எல்லாருக்கும் தெரியும், பெரியாருக்கும் யாருமே இல்லை. நான் சொல்லிதான் தெரியணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். ஆகவே உங்களோட பணிவாக கேட்டுக் கொள்கிறேன். உங்களோட நாளாக குடும்ப சுத்தத்தில் இதுக்காக மன்றாடுறேன். வேலையாக இருந்தாலும் பல்வேறு விதமான கோயில்கள் துறைகளுக்கு பல பல